ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான கதம்ப சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வானலியை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு 10-15 வெள்ளைப்பூடு சேர்த்தோன்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுக்கலாம். அது கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இது ரெண்டுமே சேர்க்கும்போது தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி கொடுத்து உப்பும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விடலாம். இது கூடவே நம்ம நல்லா கழுகி வச்சுருக்கிற புதினா இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி தழை இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் தேவையில்லைங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பெருங்காயத்தூள், புளி இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை தாளித்து ஊற்றினா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒருவேளை பெருங்காயத்தூள் அரைக்கும் போது சேர்க்கலைன்னா தாளிக்கும் போது நம்ம சேர்க்கலாங்க. சில நேரத்தில் எவ்வளோதான் சட்னி துவையல் வகை தெரிஞ்சாலும் நமக்கு திருப்தியே வராதுங்க. இன்னும் ஏதாவது சட்னி இருக்கான்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த கதம்ப சட்னி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான தோசை, மொறு தோசை, நெய் தோசை கூட சாப்பிட்றதுக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.